மா வாடி, திடீர்னு வந்திருக்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா தான் வந்தேன். அண்ணன் ஃபோன் பண்ணிச்சா? போன வாரம் ஃபோன் பண்ணா, அதுக்கப்புறம் ஒன்னையும் காணா. எங்க அவன் எங்க? வேலைக்கு போயிருக்கான். சரி, பாப்பா பிறந்த நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? அதை ஏன்டி இப்பவே கேக்குற? மா சொல்லுமா, அவர்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் கையில ஒரு 20,000 ரூபா வச்சிருக்கான். மேல 30,000 ரூபா வாங்கி அரை பவுன்ல மோதிரம் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அவனை என் பிள்ளை பிறந்த நாளைக்கு வர வேணான்னு சொல்லு. அண்ணன் 2 பவுன்ல போடுறேன்ச்சு. அவங்க தம்பிங்க இப்பவே ஆளுக்கு 2 பவுன்ல செயின் கொண்டு வந்து போட்டுட்டானுங்க. இவன் அரை பவுன்ல வந்து நின்னா ஏன் மரியாதை என்ன ஆகுறது? ஏன் வாங்குற சம்பளமே 20,000 ரூபா தான்டி. அதுக்குள்ளதான அவனால பண்ண முடியும். அவனை யாரு இப்ப இங்க இருக்க சொன்னது? அண்ணன் தான் கூப்பிடுதுல, அங்க போக வேண்டியதானே. அவனை இப்ப இங்க இருக்க சொன்னாங்களா? போக மாட்டேங்கிறவன நான் என்னடி பண்ண முடியும்? புடிச்சா தள்ள முடியும்? ஆமா, நீ இப்படியே அவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்துரு. நான் வரேன். காலையில உன் அக்கா வந்திருந்தாடா. என்னவா? அவங்க சைட்ல நகை நிறைய சேருதான். இந்த அரை பவுன்லாம் பத்தாது, போட்டா 1 பவுன் போட சொல்லு, இல்லைன்னா அவனை வர வேணான்னு சொல்லுங்கிறாடா. சரி, நான் வரல, நீ போயிட்டு வா. என்னடா இப்படி சொல்ற? நீ தானே தாய் மாமே. நான் அங்க போனாலும் நான் போடுற நகைக்கு தான் மரியாதை. இதுக்கு எதுக்கு நாங்க போயிட்டு? நீ போயிட்டு வா. இப்ப மட்டும் என்ன நல்லவன் நான் சொல்றாங்க, சொல்லட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப சொல்லாம என்னடா பண்ணுவாங்க? உன் அண்ணனை விட உன்னதாண்டா நல்லா படிக்க வச்சேன். அவனும் படிச்சுட்டு வெளிநாட்டு வேலைக்கு போய் நல்லா செட்டில் ஆயிட்டான். உன் அக்காவே நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாச்சு. நீதான் நான் உருப்படாமே இருக்க. அவனும் எத்தனை தடவை நாங்க கூப்பிட்டான், நீதான் போக மாட்டேங்கிற. காலையில 8 மணிக்கு போற, ராத்திரி 8 மணிக்கு வர. இதுக்கு நான் காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு உனக்கு எல்லாத்தையும் செய்யணும். உன்னால உனக்கு பிரயோஜனம் இல்ல, எனக்கு பிரயோஜனம் இல்ல. என்னடா வாழ்க்கை அது? உனக்கு என்னப்ப? நான் சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே? பண்ணி தொலைக்கிறேன். என்ன உன் சின்ன பையன் சோத்த தூக்கிட்டு டெலிவரி வேலைக்கு போறான் போல இருக்கு? இல்லடா, வீட்டுல சும்மா தானே இருக்கான்னு இப்பதான் கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கான்டா. எல்லாரும் என்ன ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, ஒரே அசிங்கமா இருக்கு. எத்தனை முறை சொல்றேன் என் கூட வந்துருன்னு, ஏன் வரமாட்டாரமா தோற? நானும் சொல்லி பார்த்துட்டேன்டா, வரலைங்கிறவன என்னடா பண்ண முடியும்? இப்படியே நீ செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டே இரு. அவன் என்னடான்னா நகை கம்மியா போட்டுட்டு ஃபோன் பண்ணி என்ன வேற கத்திக்கிட்டு இருக்கா. இவன் வேற அதுக்கேற்ற மாதிரி இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நீ என்ன எதுன்னு பார்த்து சீக்கிரம் அனுப்புற வழியை பாருமா. சரி, நான் பேசி பார்க்கறேன். நான் வைக்கிறேன். சரி. பெரிய ரோசக்காரன். உங்க அண்ணன் அவ்வளவு தூரம் கூப்பிடறான்ல, அங்க போக வேண்டியதானே? 12 மணி வரைக்கும் சோத்து மூட்டை தூக்கிட்டு அலையிறேன். இப்ப என்ன உனக்கு? நான் இங்க இருக்கக்கூடாது, வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், அதானே? துபாயில வேலை கிடைச்சிருக்கு, இன்னும் 3 வாரத்துல கிளம்புறேன். ஏண்டா அங்க போற? உங்க அண்ணன்ட்ட போலாம்லடா. ஏமா, மணி 12ஆவது, இன்ன வரை எங்கடா இருக்க, எப்ப வருவ, சாப்பிட்டியான்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்துக்கு நான் தேவையில்லாதவன் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்துல ஒருத்தன் தேவையில்லாதவன் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் என்னதான் மழையே பிடிச்சி இழுத்தாலும் அந்த குடும்பமே அவனை மயிராத்தான் பா, வெளியே தான் போய் இழுக்கணும். நான் வெளியே போய்க்கிறேன். உன்னை திருத்தவே முடியாதுடா. மயிரா கேட்ட பேசுறியே, அப்படி இல்லடா உனக்கு. நான் வேலை செய்யற இடத்துலயோ இல்லை நான் டெலிவரி பண்ற இடத்துலயோ என் தன்மானத்துக்கு எந்த குறைச்சல் வந்ததில்லை. ஆனா நீ சொல்ற இடத்துக்கு போனா எனக்கு தன்மானம் ஒன்னே இருக்காது. அங்க போய் மழையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நான் மயிராண்டியாவே இருந்துட்டு போறேன்.
எப்படா ஃப்ளைட்டு? புதன்கிழமை. சரி, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? எல்லாரும் விட்டு போறது கஷ்டம்தான். என்ன பண்றது? இந்த காலத்துக்கு காசு பணம் தானே தேவையா இருக்கு. விடு, பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்னதுல இருந்தே எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்துச்சு. அப்போலேருந்தே நாங்கள் யாரும் அது கூட இருந்ததே இல்லை. நான் நல்லா படித்து வளர்ந்தது எல்லாமே ஹாஸ்டல் தான். அக்கா கூட இருந்து நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கிறதே ரொம்ப ரேர் தான். அப்படி ஒன்றா இருந்துட்டோம். எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ முடிவு பண்ணேன், படிப்பு முடிச்சுட்டு சின்னதாக சம்பாதிச்சா போதும், அம்மா கூட இருந்தெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அம்மா முதல்ல சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இப்போ இவங்களாம் சம்பாதிக்கிறத பார்த்துட்டு என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவங்க மேலே ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அப்புறம் நம்மளோட தேவைக்கு தான் பணமே தவிர பணமே நமக்கு தேவையில்லை. ஆசைப்பட்டேன். தம்பி, அம்மாவுக்கு ரொம்ப கால் வலிக்குதுடா. இன்னைக்கு நீயே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறியா? நீ நல்ல பிள்ளையா தான் இருக்க, அப்புறம் ஏன்டா எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? அதான் உன் பேச்சை கேட்டு துபாய் போக போறேன்ல, அப்புறம் என்ன உன் பேச்சை கேட்காம இருந்தேன்? அதான் போக போறேன்ல, அப்புறம் என்ன? ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஒரு பிடிப்பே இல்லாம பேசுற? சரி விடு. உன் அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போனாங்களா? போயிட்டு வந்தாலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கமான்னு ஃபோன் பண்ணி சொன்னான். சரி. என்னடா 3ஆம் மனசை பத்தி நான் பேசிட்டு இருக்கமா நீ கேட்டுட்டு இருக்க? என்னமா பண்ணணுங்கிற? காய்ச்சல்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலாம் கேட்டேன், போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற என்ன பண்ணணுங்கிற? என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டியாடா? அம்மா, நான் ஃபோன் பண்ணி கேட்டா மட்டும் என்னம்மா சொல்ல போறாங்க? நீ இப்ப சொன்னதானே சொல்ல போறாங்க. அப்புறம் என்ன? உனக்கு பாசமே இல்லையாடா? மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க, பாசம் இல்லையா பாசம் இல்லையான்னு. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்க மேல பாசம் வச்சிருக்கேன் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு விஷயத்த எப்ப பார்த்தா நிரூபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருமா? இவ்வளவு சொல்றீல, எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்றிய. அவ என்னைக்காவது என்னடா பண்ற சாப்பிட்டியான்னு ஒரு போன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. அங்க அண்ணன் உன் புள்ள அங்க சுத்துறான் இங்க சுத்துறான், 4 பேர் நாளதான் பேசுறான்னு உன்கிட்ட போன் பண்ணி சொல்றான்ல. ஆனா ஒரு வாட்டி என்னைக்காவது என்னடா பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏன் இப்படி ஓடுறேன்னு என்னைக்கா என்கிட்ட கேட்டிருப்பான்? என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கானா? தன்னால் என் கூட இருக்க நீ ஏன் புரிஞ்சுக்கலையே? அண்ணன் அங்க வேலை பார்த்து செட்டில் ஆயிட்டான், வீடு வாசல் வாங்கிட்டான். அக்கா இங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டான். நான் என்ன இப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கேன் சொல்லு? எப்படி இருக்கேன்? நமக்குன்னு ஒரு வீடு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது போதாதாமா? இதாம்மா என் ஆசை. அண்ணனும் வெளியூர்ல வேலைன்னு சொல்லிட்டு உன்னை சின்னதுல விட்டு போயிட்டான், அக்காவும் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா. சின்னதுல இருந்து நீ தனியாதாம்மா இருக்க. அதனாலதாம்மா நான் உன் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போறேம்மா. பார்த்து போயிட்டு வாடா, போயிட்டு கால் பண்ணு. நான் கிளம்புறேன். என்ன பாரு, போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியாது. கடைசி ஒரு தடவை என்ன பார்த்தேன். விடுமா, போகிற நேரத்துல எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? அவனை விடுமா, அவன் போகட்டும். போடா, பார்த்து கூட்டிட்டு போமா.
வண்டி நிப்பாட்டு. அப்படி அவனுக்கு போனை போட்டு வர சொல்லுடி. என் பையன் எங்கேயும் போக வேண்டாம், என் கூட இருக்கட்டும். அவனுக்கு போனை போட்டு வர சொல்லுடி. மா, அவனே இப்பதான் சம்பாதிக்கிறேன்னு கிளம்பி போறான், அது உனக்கு பொறுக்கலையா? அவன் போகட்டும், விடுமா. இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போல, வா வீட்டுக்கு போலாம். இல்ல வேணாம், வா போட. வர சொல்லுடி, அவனை வர சொல்லு. போன் போடு, என் பையன் என் கூட இருக்கட்டும். என்னாச்சு? என்னாச்சு? இருமா, கூப்பிடுறேன். ஹலோ தம்பி. இவர் உங்க தம்பிங்களா? நீங்க யாருங்க? இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க கொஞ்சம் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறீங்களா? என்னாச்சு? அவன் தம்பி ஒன்னு ஆயிருக்காங்க மாமா. எங்க தம்பிக்கு ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள்ள நம்மளை விட்டு போயிட்டா. நான் பார்க்கணும் மாப்பிள்ள. நான் ஒரு நேரம் பார்க்கிறேன் பையனை, நான் ஒரு நேரம் பார்க்கிறேன். சொல்லு, நான் பார்க்கிறேன், நான் என் பையனை பார்க்கிறேன். நான் சொல்றேன், எங்க இருக்கான், எங்க இருக்கான்? அத்தை பார்க்க முடியாது. கண்டெய்னர் மேல விழுந்ததுனால எதுவும் கிடைக்கல. ஏமா என்ன போக விட்ட? இப்ப பாத்தியா நீ தனியா இருக்க?